गजाननमहर्निशम् अनेकदन्तं भक्तानाम् एकदन्तमुपास्महे वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं चाणूरमर्दनम् देवकी परमानन्दं परमानन्दम् कृष्णं वन्दे जगद्गुरुं इति विष्णुस्तथा नक्षत्रं विष्णुदेव च योगशरणं चैव सर्वं कृष्णमयं विष्णुमयं जगत् जगत्. Sir, last session, last class ले था doubts इधर पे sir. अन्ना के. ஆறு மணி தான் இருக்கும். இது வந்து இவரு எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பர்சன் தான். ஹாஸ்பிட்டல்ல இங்க நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறேன். இவர் வந்து காலேஜ்ல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல லைப்ரரியில வேலை செய்யறாரு. இவர் சும்மா பரிச்சயமானவர். இவர் 1792 ஈவினிங் 6 PM பிறந்திருக்காரு. மதுராந்தகம், செங்கல்பட்டு பக்கத்துல மதுராந்தகம் அப்படிங்கிற ஊர் இருக்கு. வீட்லயே தான் பிறந்திருக்காரு, ஹோம் டெலிவரி வீட்டுல. புனர்பூசம் 4ஆம் பாதம். இதுவே என்ன ஒண்ணுன்னா, நம்ம முன்னையே சொன்ன மாதிரி இந்த வாக்கியம் திருக்கணிதம் அப்படின்னு 2 பஞ்சாங்கங்கள் உண்டு. அதுல இது வந்து நம்ம ஜெனரேட் பண்றது வந்து திருக்கணிதத்தின்படி. அதுல வந்து புனர்பூசம் 4ஆம் பாதம்னு வருது. ஆனா வாக்கியத்தின்படி பார்த்தா என்ன அப்படின்னா வந்து அவருக்கு புனர்பூசம் 3ஆம் பாதம் மிதுன ராசி அப்படின்னு வர்றது. ஸோ நம்ம இப்போ ஜெனரேட் செஞ்ச சார்ட் வச்சு எடுத்துட்டோம்னா ஏதாவது ஒரு அசம்ஷனுக்கு வர முடியாது சார். அண்ணா நீங்க கணிப்பு. இவர் வந்து மேல், ஒரு மேல் தான், ஆண். இவர் மேல். ஜெனரலா எடுத்த உடனே என்ன பார்க்கணும் ஹாரோஸ்கோப்ல? லக்னம். லக்னம் என்ன லக்னம்? லக்னம் தனுசு. ரைட். தனுசு லக்னம் யார் அதிபதி? குரு அதிபதி. அவர் 9ஆம் வீட்டுல இருக்கார். ரைட். இது வரைக்கும் ஒரு பார்ட் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது இவ்வளவும் சேர்த்து ஒரு பாயிண்ட். லக்னம் அப்படிங்கிறது தனுசு, அதுல ராகு நிக்கிறார், அதோட அதிபதி குரு 9ல நிக்கிறார். இது எல்லாமே சேர்த்து ஒரு பாயிண்ட். அது ரொம்ப இந்த குரு அவரோட சொந்தம் வீட்டே பாக்குறாரு, 5ஆம் பார்வை. ஆமா பாக்குறாரு. அடுத்து பாக்குறாரு. அவர் பூர்வ புண்ணியஸ்தானத்துல மங்களம் இருக்காரு, அது அவரோட வீடு. ஆமா, சொந்தம் வீட்டுல இருக்கார். சனியும் சொந்தம் வீட்டுல இருக்கார் மகரத்துல. சந்திரனும் சொந்த வீட்டுல இருக்கார் கர்க்கடத்துல. ஏதாவது நீச்சமா இருக்கா பாக்குறேன். இல்ல, எதுவுமே நீச்சமாயிட்டு இல்ல. அடுத்து 2வது பாயிண்டா நம்ம பாத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா தசை. தசை வந்துட்டு ஆரம்பிக்கிறது புனர்பூசம்னு குரு. ஆனா 4ஆம் பாதம்னா 4 வருஷம் தான் மீதி இருந்திருக்கும். 4 வருஷம் இருந்திருக்காது. நம்ம அதுல பாதி எடுத்துக்க வேண்டியது. 2 வருஷம். ரெண்டோ நம்ம அசம்ஷன் பண்ணிக்கிறது. இத கீழே எப்படின்னு கொடுத்துருக்க போறோம், எவ்வளவு நாள் ஓடி இருக்கு அப்படின்னு. நம்ம ஜெனரலா எடுத்துக்க வேண்டியது 2 இயர்ஸ், 2 இயர்ஸ்க்கும் கம்மியா தான் கட்டாயமா இருந்திருக்கும். அப்ப ரொம்ப எஃபெக்ட் இருந்திருக்காது. அது சின்ன குழந்தையிலே அதெல்லாம் முடிஞ்சிருக்கும் குருதசை. ஆமா, அதனால குருதசை அப்படிங்கிறது வந்து 96 வரைக்கும் இருந்திருக்கும். 92 பிறந்தார்.
கிட்டத்தட்ட நான் 3.5 வருஷம் கிட்ட இருந்திருக்கு. அடுத்து வந்து சாட்டர்ன் அவரோட எல்லா 2011. எஜுகேஷன் அதுலதான் இருக்கு மேக்சிமம். ஆமா, எஜுகேஷன் எல்லாம் சனி தசை. சாட்டர்ன்ல தான் இருந்திருக்கு. அப்புறம் மெர்க்குரி தான் இப்போ ஓடின்னு இருக்கு ஓடுற தசை புத தசை. 32 வரைக்கும். இல்லையா, 37, 9, 29, 36, 40 வயசு வரைக்குமே மெர்க்குரி தசை தான் ஓடுறது கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் 47 வயசு வரைக்குமே சுக்கிர தசை, 57, 67 வயசு வரைக்கும், 47 வயசு வரைக்கும் கேத்து தசை, அதுக்கப்புறமா சுக்கிர தசை 67 வயசு வரைக்கும் இல்லையா. 75 இது வந்து வயசு அதோட ஆச்சு. ஆமா 67. அதுக்கப்புறமா 67 அப்படிங்கிறது கூட 73, 74 வயசு வரைக்குமே சூரிய தசை அப்படியே ஓடிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம இது வந்து மனசுல அப்படியே ஒரு கால்குலேஷன், சார்ட்டா இல்லாம மனசுல ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுக்க வேண்டியது. ஜென்ரலா எப்படி இருந்திருக்கும் ஜாதகம் ஃபர்ஸ்ட் 4 வருஷம், ஏதாவது இருந்திருக்குமா, அந்த 4 வருஷத்துல ஏதாவது டிசீசஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்திருக்குமா? நாலு வருஷம் ஜூபிட்டர் தசை நடக்கிறது இல்லையா. அப்ப நம்ம ஒண்ணு என்ன தீர்மானமா சொல்லலாம் அப்படின்னா, குருவினுடைய லக்னம் சுபமான லக்னம். ஏன்னா குரு வந்து நம்ம முழு சுபர்னு சொல்றோம் இல்லையா. அங்க ராகு நிக்கிறார், ஆனாலும் குருவினுடைய லக்னம் அப்படிங்கிறது நல்ல ஒரு சுப லக்னம் தான், நல்ல லக்னம். அதான் குருவே பாக்குறாரு அப்படிங்கிறப்போ அது ஆயுசுக்கு குறை இருக்காது இல்லையா. லக்னாதிபதி நன்னா இருந்துட்டாரு அப்படின்னா ஆயுசுக்கு குறை இருக்காது. அப்ப எப்படி ஒருத்தரோட ஜாதகத்தை நம்ம எடுத்த உடனே பாக்குறது வந்து லக்னம் தான். அந்த லக்னம் எப்படி இருக்கணும், லக்னம் எங்க வேணா அமையட்டும், 12ல ஏதோ ஒரு இடத்துல லக்னம் வந்தாக போறது. அப்ப என்ன அப்படின்னா, அந்த லக்னாதிபதி 6, 8, 12ல மறையாம இருக்கணும், ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறமா வந்து நீச்சமாகாம இருக்கணும், 6, 8, 12ல மறையாம இருக்கணும், நீச்சமாகாம இருக்கணும், ராகு கேத்துக்களோட சேராம இருக்கணும், அப்புறமா லக்னத்துல ராகு கேத்து இல்லாம இருக்கணும். இதெல்லாம் தான் பேசிக். அடுத்துதான் நம்ம பார்க்க போறது எல்லாமே எக்ஸம்ஷன்ஸ். லக்னத்துல ராகு கேத்து இருக்க கூடாது அல்லவா? ஆமா, லக்னத்துல ராகு கேத்து இருக்கக்கூடாது. ரெண்டுமே வந்து ஒரு அடமண்டான கிரகங்கள் தான். தமிழ்ல ஒரு சில செய்யுள்கள்ல ஒவ்வொரு கிரகத்தை விட எது எது பலம் பொருந்தியது அப்படின்னு சொல்றது உண்டு. இந்த கிரகத்தை விட இந்த கிரகம் பலம், இந்த கிரகத்தை விட இந்த கிரகம் பலம் அப்படிங்கிறப்ப கடைசியில் ரொம்ப பலமானது எது அப்படின்னா குரு. குருவை காட்டிலும் பலம் எது அப்படின்னா பாம்பினும் பாம்பே வலியர் அப்படிங்கிறது. எல்லா கிரகத்தை காட்டிலும் ராகு தான் ரொம்ப வலிமையானது, பாம்பு கிரகம் இல்லையா அது. இப்ப அது என்ன பண்றது அப்படின்னா, எல்லா ஒண்ணு காரகத்தை கொடுக்கறதுன்னா அள்ளி கொடுத்துடுறது மத்தவா கொடுக்கறத விட, இல்லைன்னா மொத்தமா கெடுக்கிறத விட மொத்தமா கெடுத்து விட்டுறது. இந்த ராகு கேத்து அண்டர்ஸ்டாண்ட் செஞ்சு நம்ம பலன் எடுக்கிறதுக்கே நம்மளுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுறது. ராகு கேத்து அப்படிங்கிறது இவரோட லக்னத்துல ராகு இருக்கார், ஆனா குரு பார்வை, அதனால நம்ம ஆஸ்பிஷியஸா பார்க்கணும். ஆமா, நம்ம குரு பாத்துறாரு அப்படிங்கிறப்ப ராகு அங்க கெடுதல் செய்ய மாட்டார். லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இது முதல்ல பார்க்க வேண்டியது. சோ லக்னத்தை எடுத்த உடனே சிலர் வந்து ராகு இருக்கு, 7ல கேத்து இருக்கு அப்படின்னாலும் குரு பார்வை வந்துடுறது, லக்னாதிபதியே பாக்கியத்துல போய் உட்காந்துடுறாரு. அப்படிங்கிறப்ப கேந்திரம் இருக்கு, கேந்திரத்தோட அந்த 1, 7, 4, 10 சுபம் இதா இருக்கு, சுத்தமா இருக்கு. ஆமா, 7ல இந்த கேத்து இருக்கார், 7ல கேத்து இருக்கார். சூரியனும் இருக்கார், ஆனா அந்த சூரியனும் அந்த இவரும் சுக்கிரன். ஆமா, ஆனா கேத்து இருக்கார். அது சொல்லுவா இல்லையா, 7ஆம் வீட்டுல கேத்து. ஆமா, கேத்து இருக்கக்கூடாது, 7ல கேத்து இருக்கக்கூடாது. இவருக்கு மேரேஜ் ஆயிருக்கா? இவருக்கு 33 வயசுனா 32 வயசு. உங்களோட கெஸ்ஸிங் என்ன? 2ல வேற சனி இருக்கார். இதுல சனி 2ஆம் வீட்டுல சனி இருக்கார். சனி அதே அவரோட சொந்த வீட்டுல இருக்காரு சனி. வீட்டுல இருக்காரு சனி. அதாவது எல்லா கிரகமுமே நம்ம என்ன சொல்றோம்னா, குருவை நம்ம ஜென்ரலாவே குருவை ரொம்ப தூக்கி வச்சு பேசுறது இது நவகிரகத்துல. அப்புறமா என்ன, சனியை வந்து ரொம்ப திட்டுறது, ராகு கேதுவை பார்த்தா பயப்படுறது, இப்படி உண்டு ஜென்ரலாவே. ஜாதகம் கத்துக்கிறவா கத்துக்காதவா எல்லாருக்குமே. ஆனா
எல்லா கிரகங்களுமே சுபத்தை செய்யும், எல்லா கிரகங்களுமே அசுபத்தையும் செய்யும் ஒரே டைம்ல சைமல்டேனியஸா. இப்போ அம்மா இருக்கா, அம்மா வந்து குழந்தைய அன்பை காட்டி தான் வளர்க்குறா. ஆனா சமயத்துல அடி பொழந்துடுறா இல்லையா, அம்மா அடிக்கிறா போல வேற யாரும் அடிக்க முடியாது இல்லையா குழந்தைய. அதிகமா அடிக்கிறதும் அம்மா தான், அதிகமா பாசத்தை காட்டுறதும் அம்மா தான். அதே போல அப்பான்னு எடுத்துட்டாலும் நல்லா கைடு பண்ற, அன்பு காட்டுறார். ஆனா கண்டிக்கிறது அப்பாவை போல யாரும் கண்டிக்கிறது இல்ல. அதே போலதான் எல்லா கிரகங்களும் ஒண்ணு கொடுத்தது அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒண்ணு பிடுங்கும். ஒரு ஒரு லாஸ் இல்லாம ஒரு ப்ராஃபிட் இல்லை இல்லையா. அதை நம்ம மனசுல வச்சுட்டே இருக்கணும், எப்பயுமே மனசுல வச்சு நம்ம அதை பலன்னு சொல்ல வேண்டியது இருக்கு. எல்லா கிரகங்களுமே அது அது ஒண்ணு உண்டு. ஆனா அதை கெடுக்கிறதுக்கான அந்த சதவிகிதம் ரொம்ப குறைச்சலா இருக்கலாம். இப்ப லக்னாதிபதி ஜூபிட்டரே இருக்கிற கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதிகமாக கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது போல நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். இப்ப மேரேஜ் அப்படின்னா நீங்க என்ன உங்களோட கெஸ்? நீங்க ரெண்டுல குடும்பஸ்தானத்துல சனி இருக்கார், சனி அப்புறமா வந்து 7ல கேத்து இருக்கார், லக்னத்துல ராகு இருக்கார். குரு பார்வை இருக்கிறதுனால ராகு நிறைய கெடுதல் செய்ய மாட்டார். ராகு இங்கதான் ரெண்டுல சனி அவர் வீட்லயே இருக்கிறதுனாலயும் அவர் பெருசா கெடுதல் செய்ய மாட்டார். ஆமா. ஆனா கல்யாணம் ஆனப்ப என்ன தசைன்னு பார்த்தேன், கல்யாணம் ஆற வயசுல இவர் புத தசையை கவருக்கு. ஆனா புதன் மறைஞ்சு போயிருக்காரு 8ஆம் வீட்டுல. 7ஆம் அதிபதி 8ல மறைஞ்சிடுறாரு. அதுவும் ஆமா, 7ஆம் அதிபதி 8ல மறைவு ஸ்தானம் தானே புதன். இன்கேஸ் நம்ம வந்து வாக்கியம்னே எடுத்துப்போமே, இப்ப சந்திரன் வந்து மிதுனத்துல இருக்கிறதாவே பாருங்க. நம்ம வாக்கியம்ல வந்து இவருக்கு வந்து மிதுன ராசி தான் வர்றது வாக்கியப்படி பார்த்தா. ஓ அப்படியா? ஆமா. இப்ப சந்திரன் வந்து நம்ம அசியூம் பண்றது வந்து நம்ம மிதுனத்துல இருக்குன்னே அசியூம் பண்ணிப்போமே, அங்க சந்திரன் ஆட்சியா இல்லன்னே எடுத்துப்போம். ஆனா சந்திரன் மிதுனத்துல இருந்தாலும் சந்திரன் சூரியன் ஒரு கோல்டு பிளானட், ஒரு ரொம்பவே ஹாட். வீனஸ் கோல்டு. ஆமா, வீனஸ் கோல்டு, சூரியன் ஹாட், பின்ன இந்த கேத்தும் இருக்காருங்க இருக்காரு. அது 7ல நம்மளுக்கு. இந்த ஜூபிட்டர் தசை நடந்த ஒரு 3.5 வருஷம் இவருக்கு எதுவும் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்திருக்குமா? பெருசா ஒன்றும் அதான் நம்ம முதல்ல சொல்ல வேண்டியது, ஆயுசு குறைவு இல்லை, அது சொல்லியாச்சு. இவருக்கு வந்து சின்ன வயசுல வந்து ஒரு 6 வயசோ 7 வயசு வரைக்கும் இந்த பிரைமரி காம்ப்ளெக்ஸ் இருந்திருக்கு. இப்பதான் அது வந்து ஆமா ப்ராப்ளம்ஸ் பிராங்கோனிமோனியா பிராங்கோலைட்டிஸ் இப்ப சொல்றது. அப்போ வந்து ஒரு 25-30 இயர்ஸ் முன்னாடிலாம் அது வந்து பிரைமரி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றது உண்டு. சளி இருமல் அதெல்லாம் உண்டு. இப்பவுமே வீசிங் ட்ரபிள் உண்டு அவருக்கு. ஆனா ஏன் அது 6ஆம் வீட்டு அதிபதி வந்துட்டு சுக்கிரன். ஆமா. இல்ல அதனால இல்ல, ஜென்ரலா என்ன சொல்றது உண்டுன்னா, இந்த இவர் இருக்காரு மெர்குரி புதன் வந்து கொஞ்சம் கெட்டு போயிருந்தார் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை கொடுக்கும், அழகை கொஞ்சம் கெடுக்கும். அவர் அழகு இல்லையா, சுக்கிரனும் புதனும் அழகுக்கு. இப்ப இதுல 6, 8, 12ல மறைஞ்சாவோ சனி கூட அவர் கான்டாக்ட்ல வந்தாவோ புதன் வந்து அப்ப லங் ரிலேட்டட் கொஞ்சம் தொந்தரவு தரும் அப்படின்னு சொல்றது உண்டு. அவரோட சனி பார்வை இருக்கு இல்லையா புதன் மேல. புதன் மேல சனி பார்வை இருக்கு. ஸோ அதனால இவருக்கு வந்து இருந்திருக்கு அப்படின்னு. அதுவும் இல்லாம குழந்தைகள் எல்லாருக்குமே சளி தொந்தரவு வர்றதுதான். எல்லா 100% எல்லா குழந்தைகளுக்குமே சளி, ஃபீவர், மழை வந்தா சளி, இருமல், ஃபீவர். ஸ்கூல்ல உடம்புலயும் இம்யூன் சிஸ்டம் கம்மியா இருக்கும். ஸ்கூல்ல போனா ஒருத்தர் பாட்டில் ஒருத்தர் வாங்கி குடிக்கிறது, கரைச்சி குடிக்கிறது, ஒருத்தர் ஃபுட்டு இன்னொருத்தர் ஷேர் பண்ணிக்கிறது. ரொம்ப ஹைஜீன்லாம் ஒன்றும் கிடையாது ஸ்கூல்ல. சின்ன வயசுல அந்த மாதிரி நம்மளுக்கு ரொட்டீனா இந்த மாதிரி ஏதோ ஃப்ளூ ஏதோ வந்துதான் நம்மளுக்கு இத இம்யூன் சிஸ்டம் அதிகமாகுது. ஸோ வந்து நம்ம இது வந்து பெரிய காம்ப்ளிகேஷன் எடுத்துக்க தேவையில்லை. சளி இருமல் எல்லாம் நம்ம ஜென்ரலா வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் சீத்தளம் ரிலேட்டடா இருக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. அதுவும் கியூரபிள் தான், கிரானிக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, காம்ப்ளிகேஷன் எதுவும் கிடையாது. அடுத்து சனி தசை 19 வருஷம் சனி தசை, 21 வயசு வரைக்கும் சனி தசை தான் ஓடி இருக்கு. 21, 22 வயசு வரைக்கும். அப்ப அவரோட எஜுகேஷன், இந்த பிரைமரி எஜுகேஷன் கொஞ்சம் எஃபெக்ட் ஆயிருக்கலாமா சனி தசை? மந்தமா தான் இருந்திருக்கும். ஆமா, இவர் வந்து நல்ல
புதன் சனி சனி பார்வை இருக்கே புதனை பாக்குறாரு இல்லையா? இந்த 4ஆம் வீட்டு அதானே ஹையர் எஜுகேஷன், அதுல சனி பார்வை இருக்கு, 3ஆம் பார்வை. சனி பார்வை இருக்கு. அதான் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி சனி ஒண்ணு கொடுத்தாரு அப்படின்னா ஒண்ணு எடுக்கிறார். அப்ப என்னன்னா ஃபேமிலிக்கு நல்லா கொடுத்துறாரு, ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லா தரார், பாக்கியத்தை நல்லா தரார், ஃபேமிலி விட்டு இவருக்கு எடுக்கல. அப்ப என்ன ஆகுதுன்னா புத்தி நல்ல புத்தியும் இருக்கு, வெரி இன்டெலிஜென்ட், எல்லாரையும் கைடு பண்ணுவாரு, எல்லாருக்கும் பக்காவா. இது அவர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர் வெல் எஜுகேட்டட்ன்ற மாதிரி தான் இருக்கும், வெல் நாலேஜபிள் தான் அவர். ஆனா என்னன்னா ஸ்கூல்ல காலேஜஸ்ல ரொம்ப விளையாட்டுத்தனமா தான் இருந்திருக்காரு, எஜுகேஷனுக்கு அவர் ஒரு முக்கியத்துவமே தரல. அவர் படிப்புக்கு அப்படின்னு பெருசா எதுவும் மெனக்கெடல, பெருசா முக்கியத்துவம் தரல. ஆனா அவர் இருக்கிற நாலேஜுக்கு அவர் நினைச்சிருந்தாருன்னா அடிச்சு எங்கேயோ போயிருக்கலாம் அவர், என்னமோ அவருக்கு அந்த டைம். அதுவும் இன்னொன்னு என்னன்னா சனி வக்ரம் வேற இந்த ஜாதகம்ல. வக்ரம் என்னன்னா ரெட்ராகேஷன் அப்படிங்கிறது. இப்ப நம்ம பேரலாக்ஸ் எரர்னு சொல்றோம் இல்லையா, ஒரு ஒரு கண்ணாடி டம்ளர் இருக்கு, அதுக்குள்ள பாதி தண்ணி நிரப்பிட்டு பென்சில் போட்டா என்ன ஆகும், உடஞ்சா மாதிரி தெரியுது இல்லையா, அது நம்ம பேரலாக்ஸ் எரர்னு சொல்லுவோம். கரெக்ட். அதே மாதிரி ஆனா அது உடையல, நம்மளோட பார்வைக்கு அப்படி தெரியுது. நம்ம ரொம்ப டீப்பா போனோம், ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன் அதெல்லாம் போக வேண்டாம், நம்ம பார்வைக்கு எப்படி தெரியறது, உடஞ்சா மாதிரி தெரியறது. ஆனா உடஞ்சிருக்கோ, உடையல இல்லையா. அதே போல இப்போ ஒரு 2 ட்ரெயின் ஓடின்னு இருக்கு, ஒரு யூனிட் ட்ரெயினும் ஒரு எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் பக்கத்துல ஓடிண்டே இருக்கு, மோஷன்ல இருக்கு. இன்கேஸ் அது ரெண்டுமே ஈக்குவல் ஸ்பீட் அட்டைன் பண்ணிடுச்சுன்னா ரெண்டுமே நிக்கிற மாதிரியே நம்மளுக்கு தோணும். அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கல, புரியுது அந்த கான்செப்ட் நான் சொல்றது? புரியுது. ரிலேட்டிவிட்டி தியரி கிட்டத்தட்ட. ஆனா அந்த 2 ட்ரெயின்ல ஒரு ட்ரெயின் ஸ்பீட் எடுத்ததுன்னா இன்னொரு ட்ரெயின் ரிவர்ஸ் போற மாதிரி நம்மளுக்கு தோணும், பஸ்ல கார்ல டூ வீலர்ல எல்லாம் அப்படிதானே. அதே மாதிரிதான் என்ன ஆகுறது அப்படின்னா நம்ம பாக்குறது ஜியோ சென்ட்ரிக் இல்லையா. அப்போ நம்ம இந்த நம்ம பூமி சூரியனை சுத்தி வர்றப்ப என்ன ஆகுறது அப்படின்னா எல்லா கிரகங்களுமே ஒரு பர்ஃபெக்ட் ஆர்பிட், பர்ஃபெக்ட் ஒரு ஒரு ஓவல் ஷேப்ல சுத்தி வரல, அது கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிற மாதிரி தான் தோன்றது. அப்ப என்ன ஆகுறது அப்படின்னா இந்த பூமி அந்த சூரியனை கடந்து போறப்போ ஒரு சில கிரகங்கள் ரிவர்ஸ்ல சுத்த ஆரம்பிக்கிற மாதிரி தோன்றது. ஸ்ட்ரெயிட்டா சுத்தின்னு இருக்க கிரகங்கள் ரிவர்ஸ்ல வர்ற மாதிரியான ஒரு தோற்றம் தர்றது. அதற்கு பெயர் வக்கரம் அப்படின்னு சொல்றது, ரிட்டர்ன் வர்றது, ரிவர்ஸ் வர்றது. எப்படின்னா இப்ப இந்த சனி இருக்காரு இல்லையா, இந்த சனி இப்ப சனி பயிற்சி குரு பயிற்சின்லாம் சொல்லியிருப்பா. இப்போ இருக்கிற நாளைக்கு அதை பார்ப்போம் நம்ம. இந்த வக்ரம் அப்படிங்கிறது சனியை வச்ச வக்ரம் நம்ம இந்த சார்ட் இந்த வருஷத்தை வச்சே பார்ப்போம். அந்த வக்ரம் அப்படிங்கிறத இப்போ சொன்னா கொஞ்சம் குழம்பும். ஸோ சனி வக்ரம் அது நம்ம பெருசா எடுத்துக்கிறது இல்லை, சனி வக்ரமா இருக்கிறதுலாம் பெருசா எடுத்துக்கிறது இல்லை. சனி ஆட்சியா இருக்காரு, ஆட்சியா இருக்கிற சனி புதனை வேற பாக்குறாரு. அது ஒண்ணு, புதன் புத்திமான் 8ல மறைஞ்சிடுறாரு இல்லையா. அப்ப கொஞ்சம் டல்னஸ், ஷைனஸ், பெருசா சொசைட்டி கூட மூவ் ஆகாம இருக்கிறது. அவரோட ஓன் இமேஜினரி வேர்ல்டுல அவர் இருந்திருக்காரு, நிறைய புக்ஸ் படிச்சிருக்காரு, எக்ஸ்ட்ராடினரி மெமரி பவர், எக்ஸ்ட்ராடினரி நிறைய ஏதோ படிச்சு வச்சிருக்காரு. ஆனா லைஃபுக்கு தேவையானது எதுவுமே படிச்சு வைக்கல. இல்ல ஆனா இந்த ஜாதகருக்கு சனி வக்ரம் எப்படி சொல்றேன் அது புரியல, வக்ரம் கான்செப்ட் புரிஞ்சுது. அது ஜெனரலா எப்படி சொல்றதுன்னா அந்த சூரியன் இருக்காரு இல்லையா, சூரியனுக்கு 5ஆம் இடத்துல 3ஓ 4ஆம் பாதத்திலேயோ ஒரு ஏதோ ஒரு பாதத்துல நட்சத்திரம் வரும்பொழுது ஒரு கிரகம் வக்ரமாகிறது. எல்லாத்துக்குமே பொது இது. அதாவது நம்ம வக்ரம் யார் யாருக்கு கிடையாதுன்னா சூரியனுக்கு வக்ரம் கிடையாது, சந்திரனுக்கு வக்ரம் கிடையாது. ஆமா, அப்ப எல்லா ஜாதகருக்குமே சனி வக்ரம் தானே, வக்ரம் இல்ல. இந்த மாசத்துல இவர் எந்த மாசம் பிறந்திருப்பார், மிதுன மாசத்துல பிறந்த, சித்திர வைகாசி ஆணி மாசம் பிறந்திருப்பார் இல்லையா. ஆணியில இருந்து எண்ணி பார்த்தோம்னா இது 8ஆம் இடத்துல இருக்கு. அதாவது 5வது வீட்டுல இருந்து சூரியன்ல இருந்து எண்ணும் பொழுது 5வது வீட்டுல இருந்து 9வது வீடு வர்ற வரைக்கும் ஒரு கிரகம் வக்ரமா இருக்கும். 9வது வீட்டுக்கு வந்துருச்சுன்னா வக்ர நிவர்த்தி
இல்ல அந்த வக்ரம்ங்கிற கான்செப்டே எடுத்துக்க வேண்டாம் நீங்க இப்போ. புரிஞ்சு. அப்ப சூரியன்ல இருந்து இந்த சனி 8ஆம் வீட்டுல இருக்கு. 8ஆம் வீட்டுல இருக்காரு அப்படிங்கறதால இது வக்ரம்ல இருக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஓ 5ல இருந்து 9 இருக்கிற கிரகங்கள் எல்லாம் வக்ரம் சொல்றேன் சூரியன்ல இருந்து. ஆமா, அதாவது 5ல வந்து எல்லா பாதமுமே வக்ரம் கிடையாது, 9ல எல்லா பாதமுமே வக்ரம் கிடையாது. 6, 7, 8. ஓ சூரியன்ல இருந்து 6, 7, 8 வக்ரம். ஓகே வக்ரம் கட்டாயமா இருக்கும். அப்புறம் 5லயும் 6லயும் ஒரு சில பாதத்துல இருக்கிறது வக்ரத்துல இருக்கும். 5ஆம் வீட்டுல வந்து கடைசி பாதம், கடைசி 1, 2 பாதம். 9ஆம் வீட்டுல முதல் ஒரு பாதமோ 2 பாதமோ வக்ரம் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. சோ அது வந்து நம்ம எடுத்துக்க வேண்டாம், அதுக்கான வக்ரத்துக்கான பலன்கள் உண்டு. ஆனா இவர் வந்து இங்க ஆட்சி ஆயிடுறாரு, சனி ஆட்சி ஆயிடுறாரு இல்லையா, அதனால பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. வக்ரமானாலும் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மகரம் கும்பம் சனியோட சொந்த வீடு, பிரச்சனை இல்லை. அதே போல நிறைய இடத்துல என்ன சொல்றது அப்படின்னா, நம்ம 2ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துலயே இருக்கார் அப்படின்னா செல்வத்துக்கு குறை இருக்காது. மணின்னு கிடையாது ஸ்பெஷலா, அவர் வந்து அந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து செல்வத்தை குறிக்கக்கூடியது. 2ஆம் இடம் தனம் அப்படிங்கிறது. இவருக்கு சின்ன வயசுல இருந்து எந்த ஒரு ஸ்பெஷல் நீடு, ஸ்பெஷல் ஆசை எதுவும் இருந்தது இல்லை. இவர் கையில எப்பயுமே பணம் ஏதோ ஒரு வகையில எப்படியோ இருந்துட்டே இருந்திருக்கு. இப்ப வரைக்குமே அவருக்கு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது, பணத்துக்கு குறை கிடையாது. இவருக்குன்னு யார்கிட்டயும் கடன் கேட்டு நின்னது கிடையாது. பெருசா கடனும் எதுவும் ஆனது கிடையாது, கடனாளியா ஆனது கிடையாது. சனி தசை இப்படி ஓடி இருக்கு, ஒன்னும் பிரச்சனையே இல்லாம தான் இருந்திருக்கு. ஆனா இன்னொன்னு மந்தமா இருந்திருக்காரு, ரொம்ப மந்தமா இருந்திருக்காரு. மந்தம்னா எஜுகேஷன்ல மந்தமா இருந்திருக்காரு. ஏதோ அவரோட ஒரு இமேஜினேஷன்ல ஏதோ ஒன்று அப்படியே உலகத்தை புரிஞ்சுக்காம அப்படியே சுத்தின்னு இருந்திருக்காரு அவர் 21 வயசு வரைக்குமே. ஆனா நல்ல நாலேஜ் அவருக்கு. நம்ம முதலே சொல்லியிருக்கோம், மிதுனம் அண்ட் கன்னி, மிதுனம் கன்னி இருக்கிறவாளுக்கு வந்து ஒரு ரசனை அதிகமாவே இருக்கும். மிதுன ராசிக்காரா கன்னி ராசிக்காரா. இப்போ இந்த ஜாதகத்தின்படி எடுத்துட்டோம்னா இவர் வந்து கர்க்காடகம் வர்றது இல்லையா. ஆனா அவரோட ஆக்டிவிட்டிஸ் அந்த சுபாவத்தெல்லாம் பார்க்கும்போது அவர் மிதுனமா தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அசம்ஷன். ஏன்னா யாராலையும் ரசிக்க முடியாததெல்லாம் இவர் ரசிப்பார். ஒண்ணும் இல்ல, ஒரு அந்த ஒரு பேர்டு, ஹம்மிங் பேர்டு தானே அது. ஹம்மிங் பேர்டு வந்து நின்னுண்டே பறக்குமே, அது தானே ஹம்மிங் பேர்டு தானே அது. அது பேர் என்ன, அந்த நின்னுண்டே அப்படியே அந்த தேன் குடிச்சிட்டு போகுமே, தேன் சிட்டு அப்படிங்கிறது தமிழ்ல. குட்டியா இருக்கும் பறவை. ஐயோ பேர் எனக்கு சட்டுன்னு வர மாட்டேங்குது. ஒரு சின்ன சைஸே சின்னதுதான். அது என்ன பண்ண ஒரு லைப்ரரி. ஸ்பேரோ இல்ல, அது பீக் கொஞ்சம் பெருசா இருக்கும், மூக்கு பெருசா இருக்கும், சின்ன பறவை. அது என்ன பண்ணும்னா அப்படியே ஒரே இடத்துலயே அப்படியே ரெக்கை அடிச்சுட்டு அப்படியே நிக்கும், அதால நிக்க முடியும். அப்ப அதோட இது என்ன பண்ணோம்னா அதோட அழகை எடுத்து பீக்கை எடுத்துட்டு போய் பூவுக்கு உள்ள விட்டு தேனை குடிச்சிட்டு போயிடும். சின்னதா இருக்கும். இது வந்து அவர் வந்து லைப்ரரியில அவருக்கு வேலையே என்னன்னா சும்மா இருக்கிறது தான் ஒரு வேலை. பெருசா வேலையே இருக்காது. பசங்க யாரும் படிக்க வரமாட்டான் லைப்ரரிக்கு, ரொம்ப ரேரு பசங்க படிக்க வர்றது. டாக்டர்ஸ் படிக்க வர்றது லைப்ரரிக்கு ரொம்ப ரேரு. இவர் எல்லா புக்கையும் தூசி தட்டி வச்சு கணக்கு எடுத்து டெய்லி இவரோட வேலை என்னன்னா காலையில போன உடனே எத்தனை புக்ஸ் இருக்கு அப்படின்னு எண்ணி வைப்பார். முந்தின நாலு க்ளோசிங் இருக்கும் இல்லையா, அக்கௌண்ட் க்ளோசிங், அதை எடுத்து எத்தனை புக்ஸ் இருந்ததுன்னு பார்ப்பார், இன்னைக்கு இத்தனை புக்ஸ் இருக்கான்னு பார்ப்பார். மறுபடியும் சாயங்காலம் போறப்போ காலையில இருந்த புக்ஸ் எல்லாம் இருக்கான்னு பார்ப்பார். அவ்வளவுதான் மேக்சிமம் அவரோட வேலையே. அப்புறமா ப்ரொஃபசர்ஸ் இந்த பசங்க யாராவது ஜெராக்ஸ் எடுக்கணும்னு வந்தாருன்னா ஜெராக்ஸ் எடுத்து கொடுப்பாரு, அந்த புக்கை ஜெராக்ஸ் எடுத்து கொடுப்பாரு, என்ட்ரி போட்டு கொடுப்பாரு. ரொம்ப சிம்பிள் வேலை தான். அப்ப இந்த ஃப்ரீயா இருக்கிற டைம்ல எல்லாம் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த மாதிரியான மரம் செடி, ஹாஸ்பிட்டல்ல வந்து ரொம்ப ரொம்ப அது வந்து ஒதுக்குப்புறமா தான் இருக்கும். டவுன்ல இருந்தே ஃபுல்லா செடி மரம் கொடி, குரங்கு குட்டியை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பார், பறவையை பார்த்து ரசிச்சுட்டு இருப்பார், ஏதாவது ஒரு கவிதை மனசுல நினைச்சிட்டு இருப்பார், பாட்டு கேட்டுட்டு இருப்பார். இந்த மாதிரி எல்லாம் நம்ம இவரு ஏதாவது கவிதை எழுதுவார், ஏதாவது ஒரு விசித்திரமா தோணும் இவருக்கு, விசித்திரமா நினைச்சிட்டு இருப்பார். சார் இப்படியும் சொல்லலாமா, இவரோட 10ஆம் வீடு வந்துட்டு புதன் இல்லையா, அப்ப புதன் மறைஞ்சதுனால இவரோட ஆக்குபேஷன் ரொம்ப நன்னா இல்லையே சொல்லிட்டு மீன்ஸ் நாட் டு. அது பிசினஸ் தானே, ஜீவனம் தானே, ஜீவனஸ்தானம் ஜெனரல். அது பிசினஸுக்கு தான் நம்ம அதை சொல்ல முடியும் கரெக்டா. 10ங்கிறத தனிப்பட்ட பிசினஸ். 9ஆம் இடத்துல குரு வந்துடுறாருல, பாக்கியங்கள் எல்லாம் கொடுத்துதான் ஆகணும். பாக்கியம் இருக்கு அவருக்கு, கரெக்ட். அதனால ஆக்குபேஷன் ரொம்ப சுமாரா தான் இருக்கு நீங்க சொல்றது. ஆமா இது சுமார் தானே. ஆமா, இவர் இருக்கிற நாலேஜுக்கு இவர் என்னென்னமோ பண்ணலாம், என்னென்னமோ பண்ணலாம். ஆனா இவர் கண்டெய்ன்ட், ஹி வாண்டட் டு லிவ் அ கண்டெய்ன்ட் லைஃப். இவருக்கு வர்றது சேலரி வர்றது, கவர்மெண்ட் சேலரி வர்றது, எங்கேயாவது சென்னைக்கு எங்கேயாவது போயிட்டு வர்றாரு, ஏதாவது புக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றாருன்னா அந்த டிஏடி எல்லாம் கொடுத்துட போறான். கவர்மெண்ட் ஹாலிடேஸ், செகண்ட் சாட்டர்டே சண்டே, ஆல் சண்டே ஹாலிடே,
செகண்ட் ஃபோர்த் சாட்டர்டே ஹாலிடே, எல்லா கவர்மெண்ட் ஹாலிடேவும் ஹாலிடே. நம்ம இவரு வேலைக்கு வர்றதே கிட்டத்தட்ட ஹாலிடே தான், நம்ம வேலை பார்க்கறதே ரொம்ப குறைச்சல் தான். ஒன்னும் புரியல எனக்கு. ஆனா இவரோட மேரேஜ் எப்படி இருக்கு அதான் கொஞ்சம் எனக்கு அந்த 5ஆம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பாக்குறார். அப்போ அந்த பாக்கியம் இருக்கணும் குழந்தையெல்லாம் பொறுக்கிறது. ஆனா மேரேஜ் கொஞ்சம் கொஞ்சம் கெடுதல் மாதிரி தோணுறது. பட் குரு பார்வை இருக்கு அண்ட் அங்க இவர் இருக்கார் மங்களம், அது ஆனா சொந்தம் வீடு. குழந்தை பிறக்கணும் தோணுறது பார்த்தா, பட் மேரேஜ் கொஞ்சம் கடுபட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, அப்ப இல்லீகலாவும் குழந்தை பிறக்கலாம் இல்லையா? குழந்தை உண்டு, லீகலா தான் பிறக்கணும்னு என்ன இருக்கு? ஆனா அப்படி இல்ல, அப்படி இல்ல. ஏன் அப்படின்னா குரு வந்து லக்னத்தை பாக்குறாரு. இவர் வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடவே விட மாட்டார். ராகு மட்டும் தனியா இருந்தாருன்னு வைங்களேன், அப்படி செய்வார். ராகுவும் குருவும் சேர்ந்து இருந்தா கூட சில சமயம் செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா குருவினுடைய பார்வை வந்து லக்னத்துல இருக்கிறதுனால இவர் மனசுல எதுவும் இருக்குமோ என்னமோ தெரியாது, ஆசைகள் ஏதாவது. இவர் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இவர் தனக்கு இல்லை அப்படிங்கறது தொடவே மாட்டார். சோ அப்படின்னு பார்க்கும்போது இவருக்கு மேரேஜ் கட்டாயமா உண்டு, அது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு வந்து 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கார். அது என்ன சொல்றாரு அப்படின்னா, உத்தர காலாமிர்தம் அப்படிங்கிற புக்ல மகாகவி காளிதாசர் இருக்கார் இல்லையா, இவர் ரகுவம்சம்லாம் எழுதினார் இல்லையா காளிதாசர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, புதன் 8ஆம் இடத்துல இருந்தாலும் சுப பலனை தான் தருவார் அப்படிங்கிற அடிச்சு சொல்றார். புதனுக்கு மட்டும் அந்த எக்ஸம்ஷன் தரார். புதன் வந்து 8ஆம் இடத்துல இருந்தாலுமே, அது அவர் எந்த அதிபதியா வேணா இருக்கட்டும், ஆதிபத்தியம் எது வேணா இருக்கட்டும், வீடு எது வேணா இருக்கட்டும், புதன் வந்து லக்னத்துல இருந்து 8ஆம் இடத்துல இருந்தார், தனித்து இருந்தார் அப்படின்னு, யார் பண்ணியும் சேராம இருந்தார் அப்படின்னா நல்ல பலனையே தான் தருவார் அப்படிங்கிறது காளிதாசரனுடைய வாக்கு. அப்படி பார்த்தாலும் நம்ம இன்கேஸ் இது திருக்கணிதத்தின்படி சந்திரனோட மெர்க்குரி சேர்ந்து இருக்காருன்னு பார்த்தாலும் சந்திரன் வந்து சுப கிரகம் தான், வளர்பிறை சந்திரன் இல்லையா? இல்லையே, இவரோட வளர்ப்பிலே இல்லையே, இவரோட தான் சூரியன்ல இருந்து விலகி வர்றது இல்லையா? கரெக்ட், சூரியன் கரெக்ட். எப்பயுமே இது ஒண்ணு, சூரியன்ல இருந்து தள்ளி வர்றது, சூரியன்ல இருந்து தள்ளி போறது அப்படின்னா வளர்பிறை. கரெக்டா சூரியனும் சந்திரனும் 7ஆம் இடத்துல நேருக்கு நேர் நிக்கிறதுனா பௌர்ணமி அன்னைக்கு. கரெக்ட் கரெக்ட், சாரி சாரி. சூரியனை நோக்கி வர்றதுன்னா தேய்பிரை, சூரியனும் சந்திரனும் ஒன்னா நிக்குதுன்னா சதுர்தசி, அமாவாசை, பிரதம 3 நாளைக்கு ஒன்னா நிக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. சோ இவரு இப்படி பார்த்தாலும் சுப கிரகத்தோட நிக்கிறார். 7ஆம் வீட்டாதிபதி மெர்க்குரி, புதன் தசையில கல்யாணம் நடந்தது. புதன் தசையில தான் நடந்தது. ரீசெண்டா ஒரு 4 இயர்ஸோ 5 இயர்ஸோ ஆகிறது அவருக்கு கல்யாணம் நடந்து. 4 இயர்ஸோ 5 இயர்ஸ் ஆயிடுச்சு, அதுக்கு மேலேயே என்னமோ 5 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். இன்கேஸ் வந்து நம்ம வாக்கியத்தின்படி எடுத்துட்டாலும் சந்திரன் வந்து மிதுனத்துல இருக்கார் அப்படின்னு எடுத்துட்டாலும் பரிவர்த்தனா யோகம் தந்துடுறார் சந்திரனும் புதனும். கரெக்ட், அது அப்படி இருந்திருந்தா. ஆமா, அப்படி இருந்திருந்தாலும் நம்ம எப்படி எடுத்துட்டாலும் இங்க சந்திரன் வந்து நம்மளுக்கு பிரச்சனையே தர்றது இல்ல. இதுக்கான நீங்க சொன்னீங்களே அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தா அவரோட ராசி வந்து மிதுன மாதிரி தான் இருக்கு, மிதுன மாதிரி தான் இருக்கு அவருக்கு. அப்ப பரிவர்த்தனை யோகமா இருது அந்த கேஸ்ல. ஆமா, பரிவர்த்தனை யோகமா இருக்கு, அது ரொம்ப பெரிய பெனிஃபிட். ஆமா, இவரே ரொம்ப காமெடி அடிப்பாங்க. ரொம்ப மிதுனம் கன்னி ராசிக்காரா, மிதுனம் இன்னும் அதிகம், ரொம்ப ஃபன்னியா இருப்பாங்க, காமெடி அடிப்பாங்க, மத்தவங்களை சிரிக்க வைக்கணும்னு பார்ப்பாங்க. இதெல்லாமே மிதுனத்தோட கொஞ்சம் கேரக்டரிஸ்டிக்ஸ். யாராவது இருந்தாங்கன்னா கவனிச்சு பாருங்க. ஸோ இவருக்கு வந்து கல்யாணம் ஆச்சு. ஆனா என்ன ஒண்ணு அப்படின்னா வந்து நியர்லி 4.5 இயர்ஸ் மேரேஜ் ஆயிருக்கு. 5 இயர்ஸ்னு எடுத்துப்போமே, குழந்தைகள் இத்தனை நாள் இல்லை இவருக்கு. எப்போ குழந்தை பிறக்கும் ஏதாவது உங்களால் கெஸ் பண்ண முடியுமா? இன்னொன்னு நான் ஆல்ரெடி சொன்னது, 2ல வந்து சனி இருக்காருன்னு வைங்களேன், லக்னத்துக்கு 2ல, அதுவும் ஆட்சியாவே இருக்காரு. எங்க லக்னத்துல 2 இருந்தாலும் சரி, அதுவும் ஸ்பெஷலா வந்து 2வது இடத்துல ஆட்சியா இருந்தார் அப்படின்னா வாக்களித்தம் இவருக்கு நிறையவே உண்டு. அதுவும் புதனோட நம்மளுக்கு இவர் தொடர்பு இருக்காரு அப்படிங்கிறப்போ இவர் ஜோதிஷமும் கத்துன்னு இருந்திருக்காரு அவங்க அப்பா கிட்ட இருந்து. பாக்கியம், பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது ஆன்செஸ்டர்ஸ் கிட்ட இருந்து வர்றதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால இவர் சாஸ்திரியமா ஒன்றும் பெருசா படிக்கல அப்படின்னாலும் அவங்க அப்பா கிட்ட இருந்து ஜோதிஷம் நல்லா கத்துன்னு இருந்திருக்காரு.
ஜோதிஷமும் இவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஜோதிஷம் எப்போ கத்துப்பா சொல்றோம்? புதன் யாரு கூட கனெக்ஷன்ல இருந்தா? இல்ல, 2ஆம் இடத்துல சனி இருந்தாவே, 2ஆம் இடத்துல சனி, இது ஒரு சில பேராமீட்டர்ஸ் இருக்கு சார். என்ன அப்படின்னா, சுக்கிரன் வந்து கேந்திரத்துல இருந்தா 1, 4, 7, 10 இருந்தா ஜோதிஷம் கத்துக்கிறதுக்கான சான்சஸ் கட்டாயமா அவங்களுக்கு வரும். அதுக்கப்புறமா அவ கத்துக்கிறாளோ இல்லைன்னா அதை கடந்து போயிடுறாளோ அவளோட விருப்பம் அது இல்லையா. சுக்கிரன் வந்து 1, 4, 7, 10ல, அப்புறம் குரு 1, 4, 7, 10ல, அப்புறமா வந்து சனி 2ல வாக்குஸ்தானத்துல, அப்புறம் சனி புதன் சேர்க்கை, பார்வை, பரிவர்த்தனை. புதன் வந்து புத்திமான் இல்லையா, அவர் தானே அந்த கால்குலேஷன் எல்லாம் கொடுக்கணும். சாஸ்திரத்துக்கு சுக்கிரன், கைடன்ஸ் தர்றது குரு, புத்தி தர்றது புதன். புதன் ஆட்சி உச்சமா இருந்தா கூட ஜோதிஷம் கத்துக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. சாஸ்திரத்துக்கு சுக்கிரன் சொன்னீங்களா? ஆமா, எல்லா சாஸ்திரத்துக்கும் சர்வ சாஸ்திர பிரவக்தாரம் பார்கவம் பிரணமாமியம் அப்படின்னு வருது இல்லையா. சனி எதுக்கு சொன்ன? எதுச்சு சனி என்ன சொன்ன? சனி 2ல ஜோதிஷத்துக்கு இது ஒருத்தர் ஜோதிஷம் கத்துக்கணும் அப்படின்னா சனி 2ல இருந்தாருன்னா ஜோதிஷம் கத்துக்கிறது உண்டு. ஆனா இது எதுவுமே இல்ல, சனி மட்டும் 2ல நிக்கிறாருன்னு வைங்களேன். சுக்கிரன் கேந்திரத்துல இல்ல, திரிகோணத்துல இல்ல, குருவும் கேந்திர திரிகோணத்துல இல்ல, சனியும் புதனும் எங்கேயுமே வந்து மீட் ஆகல, அப்புறமா அவரும் சந்திரனும் புதனும் வந்து கேந்திர திரிகோணத்துல இல்ல, ஆனா சனி மட்டும் 2ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னா சிலர் இந்த வாக்கு சொல்றதுன்னு ஒரு சிலது உண்டு தமிழ்நாட்டுல, அங்க இருக்கான்னு தெரியல, இந்த ஃபோர் டெல்லர்ஸ் மாதிரி உண்டு இல்ல. தெரியும். அந்த மாதிரி ஆகிறதுக்கான சான்சஸும் உண்டு. சனி அப்படி கொடுத்துருவார், ஃபோர் டெல்லிங் அந்த ஒரு சென்ஸை கொடுத்துருவார். ஆனா அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஜோதிஷத்தை பத்தி ஏபிசிடி கூட தெரியாது, எத்தனை கிரகம் இருக்குன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அவ சொன்னது பலிக்கும், புரிஞ்சது? சொன்னது பலிக்கும்னு இல்ல, ஃபோர் டெல்லிங் நடக்க போறதை சொல்றது உண்டு இல்ல. கரெக்ட். இது நடக்கும், அது நடக்கும், இந்த ஒரு நாஸ்ட்ரோடாமஸ்ன்ற மாதிரி எல்லாம் சொல்றா இல்லையா, நடக்குதோ இல்லையோ நம்மளுக்கு தெரியல, ஆனா அவங்கள நம்ம ஒரு ஃபோர் டெல்லர் அப்படின்னு கன்சிடர் செய்யறோம் இல்லையா. அந்த மாதிரியான சான்சஸ் வரதுக்கு உண்டு 2ல சனி இருந்தா. இது ஜெனரல் ப்ரெடிக்ஷன் தான், அதுக்கப்புறம் நம்ம ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு நம்ம பார்க்க முடியாது. இவரோட பூர்வ புண்ணியஸ்தானத்துல இந்த மங்களம் இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் டிலே பண்ணலாமா இந்த கட்டம்? அதானே நம்ம சந்தான யோகத்துக்கு இண்டிகேட் பண்றது. ஆமா, அது ஒண்ணு. அவர் ஜெனரலா ஒரு இன்ஆஸ்பிஷியஸ் பிளானட் தானே நம்ம மங்களம். ஆமா, ஆனா ஆட்சி ஆயிட்டாரு, குரு பார்வையும் இருந்தது, அதனால தான் தோணி குழந்தை பிறந்திருக்கு. உண்டு, கட்டாயமா உண்டு, குழந்தை இருக்கு, ஜாதகப்படி இருக்கு. ஆனா எப்ப பிறக்கும் நம்ம விட்டுருவோம். அந்த காலத்துல இந்த ஜாதகம்ங்கிறது நிறைய ரீதியில உண்டு. ராஜாக்கள்லாம் எப்படி ஜாதகம் கணிக்கிறது அப்படின்னா கர்ப்பாதானத்தை வச்சு ஜாதகம் கணிப்பா. இந்த லக்னத்துல இந்த டைம்ல கர்ப்பாதானம் ஆச்சுன்னா இத்தனை மாசத்துல இந்த நாள்ல இத்தனை நாழிகையில குழந்தை பிறக்கும், அப்ப அவன் ராஜலட்சணத்தோட இருப்பாங்கிற மாதிரி அந்த காலத்துல இது பண்ணான். அப்பெல்லாம் ஃபெயிலியரே ஆகல. இப்பெல்லாம் வந்து நம்மளுக்கு எத்தனை ட்ரீட்மெண்ட் போய் ஐவிஎஃப் பண்ணியுமே ஃபெயிலியர் தானே நிறைய. ஏன்னா ஹெல்த் வந்து அவ்வளோ போயிடுச்சு எல்லாருக்குமே. ஸோ நம்ம ஜாதகத்தை வச்சு அது பெருசுன்னு பார்க்க வேண்டாம், நம்ம ஏன் அப்படிங்கிறதோட யார் மேல ஃபால்ட் அப்படிங்கிற. ஆனா குழந்தைகள் உண்டு, அது வரைக்கும் நம்ம கன்ஃபார்மா சொல்லலாம். எப்போ அப்படின்னு நீங்க கெஸ் பண்ண முடியுமா? இல்ல ஒண்ணு இருக்கு, நமக்கு அவரோட வைஃபோட ஜாதகத்தையும் பார்க்கணுமே, அதுல அது ஒண்ணு. அவளுக்கும் உண்டு, ஜாதக ரீதியா அவளுக்கும் குழந்தைகள் உண்டு. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா சொல்லுங்க அண்ணா, சொல்லுங்க. ஒரே ஒரு சின்ன விஷயம், 7:10 ஆகுது. ஆமா சரி, 7:30க்கு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. ரைட், நம்ம இதுல இருந்து நாளைக்கு 6 மணிக்கு கண்டினியூ பண்ணலாமா சார்? பிரபுஜி நீங்க இருக்கீங்க நாளைக்கு 6 மணிக்கு? நாளைக்கு ஃப்ரீ தான். ஹரே கிருஷ்ணா, நாளைக்கு 6 மணிக்கு. நோ ப்ராப்ளம். எஸ், அப்ப நாளைக்கு 6 மணிக்கு பார்க்கலாம். ஆமா, சாரி கண்டினியூ பண்ணலாம். இந்த கண்டினியூ இல்ல, எனக்கு இருக்கு ஒரு கிளாஸ் இருக்கு ஏகாலுக்கு, எனக்கு இந்த கோவிந்த் பிரபு. சாரி பாப்போம். ஓகே, இது வந்து என்ன ஒரு க்ளூ ஒண்ணுன்னா கோச்சாரத்தை வச்சு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, கிளிக் ஆகும். சரி நாளைக்கு. ராம் வசுதேவ சுதம் தேவம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்.